கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் கோணத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் கன்னியாகுமரி மட்டுமின்றி திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். கோணம் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த கல்லூரியில் படித்து வந்த வெளியூரை சேர்ந்த மாணவிகள் சுசீந்திரம் அருகே உள்ள அக்கரையில் விடுதியில் தங்கி வருகின்றனர். இந்நிலையில் இந்த விடுதியில் போதிய வசதிகள் இல்லை என்றும் உணவில் பூச்சிகள் கிடப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வந்து எல்லாத்தையும் வேலை பார்த்து கொடுக்க சொல்லி சொல்றாங்க. அவங்களோட வேலையை எங்களை பார்க்க சொல்லி சொல்றாங்க. சாப்பாடு எதுவுமே நீட்டா இல்ல. பாத்திரம் எல்லாமே இன்னைக்கு கழுவுனாங்க. இன்னைக்கு கழுவுறத வந்து அதுக்கடுத்து எப்ப கழுவாங்கன்னு தெரியல. சாப்பாடுல கரண்டில எல்லாமே பருக்க எல்லாமே ஒட்டிருக்கு. அதுலேயே கால் வச்சு கழுவி அவங்களுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு அதை டீ போட்டு கொடுக்காங்க. சாப்பாடு எதுவுமே நல்லா பண்ண மாட்டேங்காங்க. சாப்பாடுல புழு, போட்டோ எல்லாமே வச்சிருக்கோம். எத்தனையோ டைம் மேம்கிட்ட சொல்லிட்டு அவங்க கேட்கல. பாத்துக்கலாம், இப்படிதான் இருக்கும், 300 குக்கு நாங்க போடுவோம் சொல்லி எங்களுக்கு செகண்ட் இயரே முடிய போகுது. குடிநீர் வசதி இல்லாமலும் சமையல் பாத்திரங்கள் சுத்தம் செய்யாமலும் இருப்பதாக கூறியவர்கள் விடுதிக்கு சம்பந்தமில்லாமல் வெளியிலிருந்து ஆண்கள் வந்து செல்வதாகவும் பகீர் குற்றச்சாட்டை வைக்கின்றனர். அவங்க வந்து வெளியாளுக்கு ஆம்பளையாளுக்கு எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. அது வந்து எங்களுக்கு வந்து இதா இருக்கு, பாதுகாப்பு இல்ல. நாங்க எத்தனை தடவை சொல்லிட்டோம். வார்டன் என்ன சொல்றாரு? வார்டன் நாங்க சொல்றத கண்டுக்கிட்டே முடியுங்க. அப்படியாம்மா, சரிம்மா, அப்படிதான் பண்ணுவாங்க, பொறுத்துக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எவ்வளவு தடவை பொறுத்து போடுறது. மேலும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் முட்டை, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை திருட்டுத்தனமாக வெளியில் கொண்டு செல்வதாகவும் இதற்கு விடுதி காப்பாளர் வசந்தலட்சுமியும் உடந்தையாக இருப்பதாகவும் கூறினர். முட்டை, பருப்பு, அரிசி, சீனி எதுவுமே எங்களுக்குன்னு வர்றது எல்லாமே அவங்க வீட்டுக்கு எடுத்து போய் நாங்க கண்ணால பாத்துருக்கோம். அதுக்கு வீடியோ ப்ரூஃப் வச்சிருக்கோம். அவங்க எங்களை திட்டின வாய்ஸ் ரெக்கார்டு முதல் கொண்டு எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. எல்லாமே மேமுக்கு, ஹாஸ்டலில் உள்ள அந்த 2 வேலை பார்க்கவங்க வார்டனுக்கும் சமையல் ஆண்டிக்கு மட்டும்தான் எல்லாமே போகுது. இது குறித்து அறிந்த 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் நாகர்கோயிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று விடுதி நிர்வாகம் மீது புகார் அளித்தனர். வெளியூரிலிருந்து தங்கி படித்து வரும் தங்களுக்கு தரமான உணவு தருவதோடு பாதுகாப்பையும் உறுதி செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.